சரி, ஒரு சின்ன ஒரு தியானம். சங்கீதம் 70ஆம் அதிகாரம். சங்கீதம் 70ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 70:1. போதும். இங்கே தாவீது சங்கீதம். முதல்ல, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு அவசரமான ஒரு ஜெப குறிப்பு இல்லையா? அவசர சிகிச்சை பிரிவு மாதிரி இது ஒரு அவசரம் ஜெப குறிப்பு, தாவீதின் ஜெப குறிப்பு. முதல்ல தேவனே என்னை விடுவின்னு சொல்கிறான். அப்புறம் கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும், சீக்கிரமாக எனக்கு என்ன செய்யும்? சகாயம் செய்யும், எனக்கு இரக்கம் செய்யும் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறான்? இங்கே அவன் விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம் இல்லையா? சில நேரங்களிலே ஜெபம் உடனடியாக நம்மளுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு. ஆமாம், நம்ம ஜெபிக்கும் போது சடக்குன்னு பதில் தேவையிருக்கு. அர்ஜென்ட்டான ஜெபமாக இருக்குது. சில ஜெபங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கலாம், பதில் கிடைக்கலாம். ஆனால் சில ஜெபத்துக்கு சீக்கிரமான பதில் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை என்ன செய்யுது இருக்குது. அது தாவீது வாழ்க்கையில் சொல்லவே வேண்டாம் இல்லையா? அவனுக்கு நம்ம அடுத்த சங்கீதம் அந்த வசனத்தை வாசிக்கும் போது 2ஆம் வசனத்தை வாசிங்க. 70:20. போதும். எந்த நிலைமையில அவனுக்கு சீக்கிரமாய் சகாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவன் கர்த்தரிடத்துல கேட்கிறான்னா, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. என் பிராணனை என்னன்னா, என் பிராணன் என்னது? என்னுடைய ஜீவனை அழிக்க நினைக்க வருகிறவர்கள் வெக்கி நாணுவார்களாக. 2வது சொல்லுகிறான், எனக்கு தீங்கு வரும்படி, எனக்கு தீங்கு வரணும். ஒரு கூட்டம் என்ன நினைக்குது? என்ன கொல்லணும்னு நினைக்குது. இன்னொரு கூட்டம் என்னது? அவனுக்கு எப்படியாவது ஒரு தீங்கு என்ன செய்யணும், வரணுங்கிறத விரும்புகிறவர்கள் பின்னிட்டு திரும்பி என்ன செய்யணுமா? லட்சியம் அடையணும். இது உண்மையிலே இது ஒரு அவசரமான ஒரு ஜெபம் இல்லையா? சீக்கிரமாக ஆண்டவர் என்ன செய்யணும்? அவனுக்கு சகாயம் செய்யணும். இல்லைன்னா என்ன செஞ்சிருவான்? ஆண்டருடைய இறக்கம் இல்லைன்னா, ஆண்டருடைய சகாயம் அவனுக்கு கிடைக்காம இருந்ததுன்னா அது என்ன செஞ்சிருப்பான்? அன்னைக்கு அவனுடைய பிராணன் போயிருந்திருக்கும் இல்லையா? அநேக எதிரிகள் தாவீதுக்கு உண்டு. தாவீது சம்பாதிச்சு வைத்தது அநேக சொத்து சுகங்கள் இருந்தாலும், குடும்பம் இருந்தாலும், எதிரிகளும் என்னது அவனுக்கு? ஆமாம், குடும்பத்திலே இருந்துச்சு, வெளியிலும் என்ன செஞ்சது இருந்தது. அதான் அவன் சொல்கிறான், சீக்கிரமாக எனக்கு என்ன செய்யும்? கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம், சீக்கிரமாக எனக்கு என்ன செய்யும்? நீங்கள் சகாயம் பண்ணணும், என்னை சீக்கிரமாக என்ன செய்யணும்? என்ன இந்த பிரச்சனையிலேருந்து என்னை விடுவிக்கணும். என்னை அழிக்க நினைக்கிறவர்கள், எனக்கு தீமை வரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறவர்கள், அவங்க வெட்கப்பட்டு போகணும். அப்படி காரியங்கள் நீங்கள் என்ன செய்யணும்? மாறுதலாய் நீங்கள் முடிய பண்ணணும்னு சொல்லி இங்கே தாவீது சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம், விண்ணப்பம் பண்ணுகிறதை. அப்போது நம்மளும் கூட இப்படி என்ன செய்யலாம்? ஜெபம் பண்ணலாம் இல்லையா? வேதத்தின்படி தான் நம்ம நடக்கணும். அப்போது இந்த வேதத்தின்படி தாவீது இந்த விண்ணப்பம் பண்ணுகிறத படி நாம் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டருடைய இரக்கம் சகாயம் நம்மளுக்கு என்ன செய்யும்? சீக்கிரமாக என்ன செய்யும்? நம்மளுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில், ஆபத்தான நேரத்தில் இல்லையா? இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன செய்வோம்? ஆமாம், வாட்ஸ்அப்பெல்லாம் போட்டுவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கும்போது எல்லாருடைய ஜெபம் என்ன செய்யப்படும்? ஆமாம், பரிந்து பேசுகிற ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். அவங்களுடைய ஜீவனுக்காக ஜீவனை கூடுன்னு சொல்லி நம்ம தேவனுடைய சமூகத்தில் மன்றாடும் போது தேவனுடைய சகாயம் என்ன செய்யும்? சீக்கிரமாக என்ன செய்யும்? இறங்கி வரும். நம்ம ஜெபிக்காமல் அப்படி விட்டோமானால் சகாயம் கிடைக்க என்ன செய்யாது? முடியாது. நாம் பரிந்து பேசணும். அப்போ 3வது ஒரு காரியம் என்ன இருக்குன்னா, அந்த 3வது வசனத்தை வாசிங்க. 3வது வசனம். போதும். அவனுடைய நிலைமையை பார்த்து சிரிக்கிறவர்கள் இல்லையா? அவனுடைய நிலைமையை பார்த்து, ஏன்னா இவனுக்கு சகாயம் கிடைக்கணும், சகாயம் செய்ய எனக்கு தீவிரியும் சொல்றானா, அவனுடைய வாழ்க்கையில ஆபத்து என்ன செய்யுது? கிட்டி இருக்குது இல்லையா? அதை பார்த்து சிரிக்கிறவர்கள். அதுதான் போட்டிருக்கு, ஆஹா ஆஹா என்பவர்கள் தாங்கள் அடையும் வெக்கத்தினால் பின்னிட்டு என்ன செய்வார்கள்? போவார்களாக. ஏன்னா நீங்கள் சகாயம் கொடுக்க போகிறீங்க, அந்த சகாயத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், எனக்கு விரோதமாக வந்தவங்க வெக்கப்பட்டு போகிறாங்க, இதை பார்த்து அவங்க என்ன செய்யணும்? வெக்கப்படணும் அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்யறான்? விண்ணப்பம் பண்ணுகிறான். அவங்க அழிஞ்சு போகணும்னு விண்ணப்பம் பண்ணலை, அதை நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றணும். அவங்க நினைக்கிற காரியத்தை அவங்களுக்கே என்ன செய்யும்? திரும்ப பண்ணணும். அவங்களே வெக்கப்பட்டு போகத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? நீங்கள் சகாயம் செய்யும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? இங்கே தாவீது என்ன செய்கிறான்? விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். 3 காரியம் என்னன்னா, முதல்ல என்ன பார்த்தோம்? பிராணனை வாங்க தேடுகிறவர்கள், அவனுடைய ஜீவனை எடுக்க நினைக்கிற, கொலை செய்ய நினைக்கிறவர்கள். 2வது என்னன்னா,
தீங்கு அவனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆவலா இருக்கிறவங்க, அவன் தீங்கு வந்து நாசமா போகணும்னு சொல்லி விரும்புகிறவங்க. மூணாவது என்னன்னா, அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து சிரிக்கிறவர்கள், இருக்கிற நிலைமையை பார்த்து சிரிக்கிறவர்கள், ஏராளமாய் பேசுகிறவர்கள். என்னது 3. நான்காவது அவன் என்ன சொல்லுகிறான்? 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, 4ஆம் வசனத்தை வாசிங்க. 74. ஆ ஆ ஆ போதும். அவனுக்குன்னு ஒரு கூட்டம் ஜனம் என்ன செய்யணும் இருக்குது இல்லையா? சில ஜெபிக்கிறவங்க என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. அவனுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தனால தான் அவனால் தப்பிக்க முடிஞ்சது, அநேக போர்களை செய்ய முடிஞ்சது இல்லையா? அவன் சொல்றான், உம்மை தேடுகிற யாவரும் உண்மையில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உண்மை தேடுகிறவர்கள் இல்லையா? இப்படிப்பட்ட குணம் இல்லாதவங்க, அந்த 3 குணம் இல்லாதவங்க, கர்த்தரை தேடுகிறவர்கள் உண்மையிலே மகிழ்ந்து என்னது சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. ரட்சிப்புனா இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன ரட்சிப்பு? அவன் யார்கிட்ட முதல் வசனத்தை வாசல், தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். அவனை விடுதலையாக்கப்படணும், மற்றவர்கள் நினைக்கிறதான ஒரு காரியம். அப்படிப்பட்ட மனிதர்களையும் என்ன செய்யறான் தாவீது நினைவு கூறான் இல்லையா? அப்போ நாம மற்றவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபம் பண்ணும்போது, அவங்க விடுவிக்கப்படணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணும்போது, அதையும் தாவீது என்ன செய்யறான்? அவங்க எழுதுகிறான். அவங்க எப்போதும் உண்மை என்ன செய்வாங்களாம்? மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி என்ன செய்வாங்களாம்? சொல்லுவார்களாம். உண்மை தேடுவர்கள் உண்மையில் மகிழ்ந்து என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவாங்க. உண்மை யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்கெல்லாம் உண்மையில் என்ன செய்வாங்க? மகிழ்ந்து அவங்களாம் சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா கர்த்தரை தேடுகிறது ஒரு நன்மை என்ன செய்யாது, நம்மளுக்கு குறைவு வராது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா கிடக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கு இருக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாது. அதான் தாவீது சொல்றேன், கர்த்தரை யார் யார் தேடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் என்னது, அவருடைய சமூகத்தில் அவங்களாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பார்க்கிறோம். அப்போ நாம கர்த்தரை தேடும் போது இல்லையா, அதனால தான் தாவீது என்ன செஞ்சான்? அந்த விண்ணப்பம் பண்ணுறான். அவன் கர்த்தரை தேடி இருந்தனால தான் அநேக காரியத்தில் அவன் ஜெயம் பெற்று முடிந்தது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதி என்ன செஞ்சது இருந்தது. அநேக பிரச்சனைகள் அவன் வாழ்க்கையில் என்ன செஞ்சது? தாவீது வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அவன் கர்த்தரை தேடுகிறதுல என்ன செஞ்சான்? ஒரு உறுதியான ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்? தாவீது என்ன செஞ்சான்? இருந்தான். அதான் அவன் சொல்கிறான், உண்மை தேடுகிறது யாவரும், நான் மட்டும் உண்மை தேடுகிறதுல இல்லை, யார் தேடினாலும். அதான் தாவீது சொல்கிறேன், யார் தேடினாலும் உண்மையில் மகிழ்ந்து என்ன செய்வாங்க? சந்தோஷப்படுவார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட காரியங்களை இயேசு நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வார்? அவரை தேடும்போது ஆண்டவர் நம்ம என்னது மகிழ்ந்து களி கூறும்படியான சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்வாங்க? தருவாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களுக்கும் என்ன செய்கிறான்? தாவீது என்ன செய்கிறான்? அவன் சொல்லுகிறான். இது என்னன்னா ஒரு சாட்சி உள்ள ஒரு என்னது ஒரு காரியம் இல்லையா? கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார்னு சொல்லி சாட்சி சொல்கிறோம். அதே போல் தாவீது என்ன செய்கிறான்? அந்த நிலைமையில கூட என்ன செய்கிறான்? அந்த அவனுக்கு சகாயம் கிடைக்கிற தீவிரியும் அந்த நிலைமையில, ஆபத்து கிட்டி இருக்கிற அந்த நிலைமையில கூட சொல்கிறான், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு என்னது அவர் என்னது அவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படியான சந்தோஷத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுப்பார் என்று சொல்லி தாவீது என்ன செய்கிறான்? ஒரு நல்ல ஒரு ஜெபம் இல்லையா? அப்போ இப்படிப்பட்டான ஒரு விசுவாசம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். நம்ம சொல்லணும், கர்த்தர் என்னை விடுவிக்க போகிறீர், இது மூலமாய் என்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய போகிற நன்மைகள் மூலமாய் மற்றவர்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய போறீங்க? நீங்கள் மகிமைப்படுங்க. எப்படி மகிமைப்பட போகிறோம்? சாட்சி சொல்வதன் மூலமாக இல்லையா? நாம் ஏன் சாட்சி நம்ம கொடுக்குறோம், டைம் கொடுக்குறோன்னா, கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்ததை மற்றவர்கள் சொல்லும்போது அவங்கள நினைச்சவங்க விசுவாசத்தில் பலப்படும். அப்போ கர்த்தரை தேடணும் நம்ம. அப்போ கர்த்தரை தேடும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலையும் என்னது மகிழ்ச்சியான காரியத்தை என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு விசுவாசம் என்ன செய்யும்? நம்பிக்கை வரும். அதுதான் தாவீது இங்கே என்ன செய்கிறான். முதல்ல எப்படி இருந்தது? அவனுக்கு விரோதமாக இருக்கிற காரியத்தெல்லாம் தேவன் இடத்துல என்ன செய்கிறான்? சொல்லுறான். மூணாவது பலப்படுத்தும்படியான காரியத்தை என்ன செய்கிறான்? அதான் சொல்கிறாங்க, உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று என்ன செய்வாங்க? சொல்வார்கள். ஏன்னா இவர்களாம் கர்த்தரை தேடுகிறதுனால தேவன் அவங்க வாழ்க்கையில் நன்மை செய்கிறார், அவங்க வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறார். அதன் மூலமாக அவங்க விடுவிக்கப்பட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க? மகிமை உண்டாவதாக இல்லையா? எல்லாரும் சொல்லுவாங்க மகிமை உண்டாவதாக, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நம்மளுக்கு இல்லை, அவர் மூலமாக நம்மளுக்கு வருது. அதனால் அவருக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? மகிமையை செலுத்தணும், நம்ம சொல்லணும். நம்ம கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நன்மை செய்தால் அது தேவனுக்கே மகிமை உண்டாக சொல்கிறோம்ல, கர்த்தர் சிறுசாட்சியை ஆசீர்வதிப்பதாக கர்த்தருக்கே அது மகிமை உண்டாவதாக இப்படி சொல்லணும். இப்படி சொல்ல பழகும்போது தேவன் அதில் என்ன செய்கிறார்? அவர் மகிமைப்படுக மற்றவங்களை பார்ப்போம். தேவன் தான் அவங்க வாழ்க்கை அற்புதம் செஞ்சிருக்காரு, இவங்களுடைய முயற்சி அல்ல அப்படின்னு மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அறிந்து கொள்வார்கள். ரட்சிப்புங்கிறது ஒரு விடுதலை இல்லையா? அவனுக்கு அந்த நேரத்தில் ரட்சிப்புங்கிறது நம்மளுக்கு பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, வியாதியிலிருந்து விடுதலை, இல்லை சில பிரச்சனைகள் இருக்கிற விடுதலை. இதுதான் எனது ரட்சிப்பு.
அப்புறம் கடைசியில் அவன் முடிக்கிறான். எப்படி முடிக்கிறானா, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். முதல்ல சகாயம் செய்ய தீவிரையும், அப்புறம் இந்த விசுவாச அவன் நிலைமையெல்லாம் சொல்லிட்டு விசுவாச அறிக்கை சொல்லியாச்சு. சொல்லிட்டு கடைசியில் என்ன சொல்றான், ஆமா நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனை என்னிடத்தில் தீவிரமா என்ன செய்யுங்க, வாங்க லேட் பண்ணிடுறாங்க, தீவிரமா என்ன செய்யுங்க வாங்க, என்னால் முடியாது, நான் ஒரு சிறுமையும் ஒரு எளிமையும் ஆனவன். யார் சொல்லுகிறான், தாவீது சொல்லுகிறான். சிங்கத்தை அடித்தவன், கரடியை அடித்து கொன்றவன், கோலியாத்தை அடித்து கொன்றவன், ஒரு ராஜா இல்லையா, 1000 பெலிஸ்தர்களை கொன்றவன், 16,000 பெலிஸ்தர்களை கொண்டவன். அப்படிப்பட்ட ஒரு தாவீது என்ன சொல்லுகிறான், நானும் நம்மனா சொல்லுவோம் நான் கொஞ்சம் பலசாலி, இருந்தாலும் நீங்கள் என்ன நினைச்சீங்க, ஒரு உதவி செய்யுங்க. நம்முடைய பெருமை எந்த நேரத்தில் எப்படி இருந்தாலும் நம்முடைய பெருமையை லைட்டாக கொண்டு வந்துடுவோம், எந்த காரியம் இருந்தாலும் இல்லையா. நான் நன்றாக படித்தேன், கர்த்தர் எனக்கு ஞானத்தை கொடுத்தார், அந்த படிப்பின் மூலமாக நான் என்ன செஞ்சேன், இந்த மார்க்கை எடுத்தேன். அந்த கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஞானத்தில் அந்த படிப்பு எனக்கு உதவி செய்தால் அதன் மூலமாக இந்த வேலை எனக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்லுவேன். சில நேரத்தில் நான் நைட்டு முள்ள உட்காந்து நான் படித்தேன், உழைத்தேன். சில நேரத்தில் சாட்சி சொல்லும்போது தேவனோடு சேர்ந்து நம்முடைய திறமையை என்ன செஞ்சிடும், உள்ள கொண்டு வந்துடுவோம் இல்லையா. ஆனால் தாவீது அப்படி இல்லை, நானும் சிறுமையும் எளிமையுமானவன். சிறுமைன்னு என்னது, ரொம்ப அவன் சொல்கிறான், தன்னை ரொம்பவும் தாழ்த்திட்டான். எளிமையுமானவன், நீர் என்ன செய்ய, எனக்கு சீக்கிரமாய் தீவிரமாக என்ன செய்ய, என்னிடத்துல வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் ஆனவர், கர்த்தாவே தாமதியாதையும் இல்லையா. ஆபத்து நேரத்தில் நாம் ஜெபிக்க வேண்டியதான ஒரு ஜெபம் இந்த 70 சங்கீதத்தில் என்ன செய்யுது இருக்குது. நம்ம சொல்லணும், ஆண்டவரே என் வாழ்க்கை நீங்கள் செஞ்சீங்கன்னா கட்டாயம் நான் என்ன செய்வேன், நான் சாட்சி சொல்லி உண்மை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துவேன். நம்மளை தாழ்த்தும் போது, நான் அற்புதம் பெற்றுக்கொண்ட பிறகு, நம்ம விடுவிக்கப்பட்ட பிறகு, ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம தாழ்த்தும் பொழுது தேவன் நம் வாழ்க்கையில் அவர் பெரிய காரியங்கள் என்ன செய்வார். அதுதான் போன வாஸ்தவம் இல்லையா. பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ அவர் கிருபை கொடுக்கிறார். தாவீதே சொல்லிட்டான், அவ்வளோ பெரிய ஆள் தாவீது சொல்கிறான், நானும் சிறுமையும் எளிமையும் ஆனவன், என்னிடத்தில் தீவிரமாய் என்ன செய்யும், நீங்கள் வாரும் அப்படி சொல்கிறான். நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் மாணவன், நீர் தான் என்னை விடுவிக்க முடியும், நீங்கள் தான் எனக்கு துணை. யோவாப்பும் கிடையாது, என்னுடைய படை வீரர்களும் கிடையாது, என்னுடைய குடும்பத்தாரும் கிடையாது, நீர் தான் எனக்கு துணை, நீங்கள் தான் என்னை விடுவிக்கிற மனுஷன், நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும், நீங்கள் தான் விடுவிக்க என்னால் என்னது, நீங்கள் தான் என்னை விடுவிக்க முடியும்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறான், அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய தற்பெருமை என்ன செய்யலாம கொண்டு வரவே இல்லை, தன்னுடைய தாழ்த்துகிறதை பார்க்கிறோம். அதனால தான் தாவீது என்ன செஞ்சான், நாளுக்கு நாள் என்ன செஞ்சான் அவன், ஆமாம் விருத்தி அடைந்தான். சவுல் என்ன செஞ்சான், அவனை துரத்த யாரு ஓடி போனது, யாரு, தாவீது தான் ஓடி போனான். ஆனால் என்ன செய்யுது, தாவீது பலவீனமாய், சவுல் பலவீனமாய் கொண்டே இருந்தான். தாவீது ஓடிப்போன தாவீது, ஓடிட்டே இருக்கிற தாவீது என்ன செஞ்சான், அவன் விருத்தி அடைந்து கொண்டே என்ன செஞ்சானா இருந்தான் இல்லையா. ஏன்னா அவன் கர்த்தரை தேடுகிறதுல அவன் ஒரு குறை என்ன செய்யலை, வைக்கலை. அதனால தான் கர்த்தர் அவனுக்கு ஒரு குறை இல்லாமல் என்ன செஞ்சார், ஒரு பெரிய ராஜாவாக என்ன செஞ்சார், அவன் உயர்த்தினார். அதற்கு காரணம் தாழ்மை. எந்த நிலைமையிலையும் அவன் என்ன செஞ்சான், தன் பெருமை என்ன செய்யலை, அவன் கொண்டு வரல. கோலியத்தை வீழ்த்தும் போது அவன் சொல்கிறான், நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன், என் ஆட்டுக்குட்டியை ஆமாம் சிங்கத்துக்கு தப்பு வைத்து, ஆட்டுக்குட்டிக்கு எனது கரடிக்கு என்ன செஞ்சேன், தப்பு வைத்தேன். இவனை கொல்ல என்னால் முடியும், ஏன்னா என் கூட யார் இருக்கிறான், தேவன் இருக்கிறார். அவன் இஸ்ரவேல் அவன் என்ன செஞ்சான், இஸ்ரவேல் தேவனாகிய அவனை நிந்தித்தான். அந்த தேவனுடைய நாமத்தினால் நான் வருகிறேன்னு சொல்லி என்ன செஞ்சான், எல்லாருக்கும் முன்பாக என்ன செஞ்சான் சொன்னான். அதுதான் பெரிய முக்கியம். சிலவங்க உள்ளுக்குள்ளே தேவன் சொல்லிட்டு வெளியே வரும்போது திறமையை சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லவே கூடாது. நான் சிறுமை உள்ளவன், நான் எளிமை உள்ளவன், நான் உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லாமல் நம்ம தாழ்த்தும் போது தேவனுடைய சகாயம் நம்மளுக்கு என்ன செய்யும், சீக்கிரமாக என்ன செய்யும், நம்மளுக்கு வரும். நம்ம உயர்த்தும் போது தேவனுடைய சகாயத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அதான் முதல் வசனம் சொல்கிறான், தேவனை என்னை விடுவியும், கர்த்தாவை எனக்கு சகாயம் செய்ய தீவிரையும். கடைசியில் தன்னை தாழ்த்தி அவன் என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணி முடிக்கிறான். கர்த்தர் அவன் என்ன செஞ்சான், விடுவித்தார் இல்லையா. தாவீதை நம்ம பார்க்கிறோம், விடுவித்து அவன் என்ன செஞ்சான், மற்ற மனுஷர்கள் முன்பாக அவன் என்ன செய்யலாம், மடிந்து அவன் போகலை. அவன் முதிர் வயதாகி அவன் என்ன செஞ்சான் சொல்கிறாங்களா இல்லையா, முதிர் வயதானால் காணமானார் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லை, பார்த்துருக்கீங்களா. டிவியில் போடும்போது உடல்நல குறைவுன்னு போட மாட்டாங்க. முதிர் வயதானதுனால என்ன செஞ்சார், அவர் காலமானார், வயசான பிறகு காலமானார். அதே போல தான் தாவீது நினைச்சான், யார் கையிலையும் தேவன் நினைச்சல அவனை விட்டு கொடுக்கல. முதிர் வயது நீடித்த வயது வரை வாழ்ந்து என்ன செஞ்சான், அவன் மறித்து என்ன செஞ்சான், அவன் போனான் இல்லையா. அப்போ கர்த்தரிடத்துல நாம் சொல்லும்போது, நம்முடைய நிலைமை சொல்லும்போது
அவருடைய சகாயம் நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு கிடைக்கும். எல்லாரும் முழங்கால் படித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் இந்த தாவீதை போல தன்னை தாழ்த்தி நம்ம சொல்லணும், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையும் ஆனவன். எந்த நம்ம எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும், நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தாலும், நம்ம சொல்ல வேண்டிய ஒரே காரியம், ஆண்டவரே நான் சிறுமையும் எளிமையுமானவன், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவும் ஆனவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவீதை போல ஆண்டவரே நாங்கள் எளிமை உள்ளவர்களாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே தாவீதுக்கு ஆபத்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவரே அவன் ஜெபம் பண்ணுகிறான், ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியம், என்னிடத்தில் சீக்கிரமாய் வாரும்னு சொன்னானப்பா. ஆண்டவரே தன்னை தாழ்த்தினதை நாங்கள் பார்க்கிறோம். அவன் ஒரு விசுவாசம், மற்றவர்களை விசுவாசத்தில் நடத்தினதை பார்க்கிறோம். ஆண்டவரே உம்மை தேடும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷப்படுத்துகிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் ஆண்டவரே உமக்கே மகிமை உண்டாவதாக எப்பொழுது சொல்வார்களாக என்று ஆண்டவரே தாவீது சொல்லுகிறான். ஆண்டவரே தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே நாங்களும் ஆண்டவரே எங்களுடைய திறமையை நாங்கள் உள்ளே கொண்டு வராதவாறு, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லாதவர்கள், நீங்கள் அதை எங்களுக்கு கொடுத்தீங்க, உமக்கே மகிமை உண்டாவதாக என்று நாங்கள் சொல்லத்தக்கதாக ஒரு இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தாங்க. எங்களுடைய திறமையை நாங்கள் சொல்லக்கூடாது. ஆண்டவரே நீங்கள் கொடுத்த அது ஒரு ஈவு. ஆண்டவரே அது உமக்கு தான் அந்த மகிமை ஆண்டவரே உண்டாகணும். அப்படிப்பட்டான ஆண்டவரை சொல்வதற்கு ஒரு இருதயத்தை கர்த்தர் எனக்கு தாங்க. ஆண்டவரே எங்களை தாழ்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே தாவீதுக்கு சகாயம் கொடுத்தவர் ஆண்டவர் எங்களுக்கும் நீங்கள் சகாயம் கொடுப்பீராக. எங்களிடத்தில் வந்து எங்களை நீங்கள் விடுவிப்பீராக. எந்த விதமான அடிமைத்தனத்தில் நாங்கள் இருந்தாலும், எந்த விதமான பாவத்தின் ஆபத்தில் நாங்கள் இருந்தாலும், எங்கள் குடும்பத்தில் நாங்கள் உள்ள ஆபத்தில் நாங்கள் இருந்தாலும், எனக்கு சகாயம் செய்ய என்னிடத்தில் சீக்கிரமாக என்னிடத்தில் வாங்க, எங்களுக்கு இறக்க செய்யுங்க, எங்களை விடுவீங்க, எங்களை ரட்சிங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் நாங்கள் உமக்கு முன்பாக தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்களே எங்களை விடுவிக்கிறவர், நீங்களே எங்களை விடுவிக்கிறவர், நீங்களே எங்களை விடுவிக்கிறவர், நீங்களே எங்கள் துணை ஆண்டவரே. அப்பா நீங்களே எங்களுக்கு சகாயம் செய்யும். நாங்கள் முயற்சி பண்ணிவிடக்கூடாது, இதிலிருந்து என்னால் விடுபட முடியும்னு சொல்லி நாங்கள் முயற்சி பண்ணிவிடக்கூடாது. நீங்களே எங்களுக்கு ஆண்டவர் விடுவிக்கிறவர், நீங்களே எங்களுக்கு சகாயம் செய்கிறவர். நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் அந்த வாலிப நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு சகாயம் செய்யும், எங்கள் குடும்பத்தில் சகாயம் செய்யும், எங்கள் வாழ்க்கையில் சகாயம் செய்யும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதை போல நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஆண்டவரே அவன் பிராணனை வாங்க தேடுவர்கள் கையிலையும், ஆண்டவரே இவனுக்கு தீங்கு வரணும்னு விரும்புகிறவர்கள் ஆண்டவரே மத்தியிலும், ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவன் இருக்கிற நிலைமையை பார்த்து சிரித்தவர்கள் மத்தியிலையும் தேவன் ஒப்பு கொடுக்காதவாறு அவனுக்கு சகாயம் செஞ்சு ஆண்டவரே அவன் ஜீவனை காப்பாற்றினவர், அவனுக்கு சகாயம் செய்தவர், தாவீதை விடுதலையாக்கினவர். எங்களையும் ஆண்டவரே சகாயம் செய்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடுவித்து எங்களையும் நீங்கள் உயர்த்த போகிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் உம்முடைய மகிமை, எல்லாம் உம்முடைய மகிமை ஆண்டவரே, எல்லாம் உம்முடைய மகிமை என்று நாங்கள் சாட்சி சொல்லி உங்களை மகிமைப்படுத்தத்தக்கதாக தேவன் வாழ்க்கையில் நீங்கள் சகாயம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கிருபை கொடுக்கறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் இறக்கம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் கொடுக்க போகிற ஈவுகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவங்க இருதயங்கள் அப்படி உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் எங்களை தாழ்த்த கர்த்தர் எங்களுக்கு அப்படிப்பட்ட இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தகப்பனையும் நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதியும், ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இதற்கேற்று இந்த வசனத்துக்கு ஏற்று ஆண்டவரை வாழ்வதற்கு தேவன் உதவி செய்யும். தொடர்ந்து தடைப்பட்ட பிள்ளைகளுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அடுத்த வாரத்தில் கடந்து வருவதற்கு கர்த்தர் உதவி செய்யும். வழிவாசல்களுக்கு திறந்து கொடும், உற்சாகப்படுத்தும். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாவற்றையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லாரும் எழுப்பி நின்று சங்கீதம் 103வது சங்கீதம், சங்கீதம் 103வது சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபர்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.